மூணார் எம்ஜி நகர் அருகே அரசு பூமி கையேறி அமைக்கப்பட்ட குடிசைகள் நீக்கம் செய்யப்பட்டன. தேவிகுளம் சப் கலெக்டரின் உத்தரவை தொடர்ந்து 20 குடிசைகள் காவலர்கள், தீயணைப்புத்துறை உதவியுடன் வருவாய் அதிகாரிகள் நீக்கம் செய்தனர். ரெண்டாயிரத்தி 24 பெய்த கனத்த மழையை தொடர்ந்து லட்சம் நகரின் அருகில் மண் சரிவு ஏற்பட்டு ஒரு ஆள் மரணமடைந்த நிலையில்தான் இங்குள்ள 7 குடும்பங்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். தொடர்ந்து கடந்த மாதம் எம்ஜி நகரின் அருகில் உள்ள இந்த 7 குடும்பங்கள் அரசு பூமியில் ஏறி குடிசைகள் அமைத்தனர். இந்த குடிசைகள் வருவாய்த்துறை நீக்கம் செய்திருந்தது. குடிசைகள் நீக்கம் செய்ததை கண்டித்து வீடும் இடமும் வேண்டுமென்று தேவிகுளம் சிறப்பு வருவாய் அலுவலகத்தின் முன்பு 7 குடும்பங்கள் இரவு பகல் போராட்டம் நடத்தியிருந்தனர். தொடர்ந்து இவர்கள் நீதிமன்ற உத்தரவை பெற்று வருவாய்த்துறை நீக்கம் செய்த இடத்தில் மீண்டும் குடிசைகள் அமைத்தனர். இதோடு அருகில் வீடு இல்லாதவர்களும் வீடு உள்ளவர்களுமான ஆட்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அரசு பூமியில் குடிசைகள் அமைத்தனர். தொடர்ந்துதான் தேவிகுளம் சப் கலெக்டரின் உத்தரவுப்படி காவலர்களும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளின் உதவியுடன் சிறப்பு தாசில்தார் காயத்ரியின் தலைமையில் அரசு பூமியில் கட்டப்பட்டிருந்த 20 കുടിശ്ശികൾ നീക്കം ചെയ്യപ്പെട്ടன. കൈവശാവകാശം കിട്ടും എന്നുള്ളൊരു വിശ്വാസത്തിന്റെ പേരിൽ ആൾക്കാർ കുറച്ച് നാളായി പുറമ്പൊക്കെ കയ്യേറി ഷെഡുകൾ കെട്ടുന്നുണ്ടായിരുന്നു. പല പ്രാവശ്യം പൊളിച്ച് നീക്കിയിട്ടും അത് വീണ്ടും വീണ്ടും അവർ കെട്ടുകയും അതിൽ കുറച്ച് പേര് കോടതി സ്റ്റേ വാങ്ങുകയും ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ ബാക്കിയുള്ള കെട്ടിടങ്ങൾ എത്രയും പെട്ടെന്ന് പൊളിച്ച് മാറ്റേണ്ടതുണ്ട്. കാരണം ഇതിൽ കുറച്ചധികം സ്ഥലം ഗവൺമെൻറ് കോളേജിന് വേണ്ടി നേരത്തെ ഏറ്റെടുത്തിട്ടുള്ള സ്ഥലമാണ്. അപ്പോൾ സബ് കളക്ടർ ദേവികുളത്തിൻ്റെ നിർദ്ദേശപ്രകാരം ഇന്നതെല്ലാം പൊളിച്ചു மாற்றியாங்க. அதே நேரம் பல வருடங்களாக தங்கள் வாடகை வீட்டில்தான் வசித்து வருவதாகவும் சொந்தமாக ஒரு வீடு இல்லை என்றும் குடிசையில் தங்கியுள்ள குடும்பங்களும் தெரிவித்தனர். வீடு வாசம் கூட இல்லாம நாங்க வாடகை வீட்டுல இருந்து 6000 7000 அடைச்சு சாகுறோம். பாத்ரூமுக்கு கடைக்கு கஷ்டப்பட்டு நாங்க செய்யறோம். இந்த செட்டை வந்து இப்படி செஞ்சுட்டாங்க. எவ்வளவோ பைசாம முடக்கினாங்க. இதோட 3 தடவை உடைச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து கொடுக்க சொல்லுங்க. நீதிமன்ற உத்தரவின்படி 7 குடிசைகள் தவிர மீதமுள்ள அனைத்தும் வருவாய் அதிகாரிகள் நீக்கம் செய்தனர். அரசு பூமி கையேறி விற்பனை நடத்துபவர்களுக்கு எதிராகவும் அரசு பூமி கையேறியவர்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.